Hi, welcome to First System. First time நம்ம சேனல்ல ஆப்பிள் ப்ராடக்ட்டை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். நாளையே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுல மேக்ஸ் போட்டுருக்கு, மினி போட்டுருக்கு, மேக்ஸ் மினி, மேக்ஸ் மினி, மேக்ஸ் திருப்பி சொல்லு. மேக்ஸ் மினி இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பார்க்க அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல ரொம்ப சின்னதா பண்ணிருக்காங்க. உள்ள வேற என்ன இருக்கு? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. உள்ள என்ன ஸ்பெக் இருக்கு அப்படின்றத பார்க்க வந்துடலாம். எடுத்து வச்சுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த உடனே தெரியுற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா M2க்கும் M4க்கும் உள்ள ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் சைஸ் தான். 5x5 கொடுத்துருக்காங்க. அது இதை விட ரொம்ப பெருசா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்ல முடியாது. இதுதான் ரியலி டைனி பிசின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பா கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து அதுல வந்து ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. இதுல ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா 2 Type-C போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுலலாம் பார்த்தோம்னா நமக்கு பின்னால எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ரியலாவே டஃபா தான் இருக்கும். பின்னால பார்த்தோம்னா Type-C போட்டு 3 கொடுத்துருக்காங்க, HDMI போட்டு கொடுத்துருக்காங்க, லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. பவர்னு பார்க்க போனா கீழே கொடுத்துருக்காங்க. இது ரியலாவே ஆப்பிள் வந்து மவுஸ்லயும் சரி இதுலயும் சரி இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. மவுஸ் பார்த்தீங்கன்னா கீழே கவுத்து போட்டுட்டு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இதுலயும் வந்து நீங்க திரும்ப எடுத்து கீழே பவர் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் ஆப்பிள் இந்த மாதிரி பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். இது M4 இல்லனா இது M4 Pro 1 டிஃபரன்ஸே உங்களுக்கு தெரியாது. ஸ்பெக்கில் ஆன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். M4க்கும் M4 Proக்கும் உங்களுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸரில் பார்க்கலாம். ப்ராசஸர் வந்து இது 10 கோர் வருது M4ல், M4 Proவில் 14 கோர் வருது. இதுக்கும் அதுக்கு 4 கோர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, நான் 10 கோர்ஸில் வந்து 4 கோர் பர்ஃபார்மன்ஸ் கோராகவும் 6 கோர் எஃபிஷியன்ட் கோராகவும் வருது. ப்ரோவில் வந்து 10 கோர் பர்ஃபார்மன்ஸ் கோராகவும் 4 கோர் எஃபிஷியன்ட் கோராகவும் வருது. ஸோ அதனால் இதில் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதில் ஜிபியூ பார்த்தோன்னா M4ல் 10 கோர் ஜிபியூ கொடுக்குறாங்க, M4 Proவில் உங்களுக்கு 20 கோர் ஜிபியூ கொடுக்குறாங்க. நியூரல் இன்ஜின் பார்த்தோன்னா 16 கோர் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. M4 பர்ஃபார்மன்ஸ்க்கும் M4 Pro பர்ஃபார்மன்ஸுக்கும் நம்ம சினிபெஞ்ச் செக் பண்ணும்போது சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால பார்க்க முடியல. மல்டி கோரில் உங்களுக்கு 60% வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. ஃபிசிக்கலாக செக் பண்ணும்போது ப்ரோக்கும் M4க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ப்ரோவில் பார்த்தீங்கன்னா Thunderbolt 5 கொடுத்துருக்காங்க, M4ல் வந்து Thunderbolt 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 4ல் வந்து 40 GHzம் 5ல் வந்து 80 GHz வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு டபுள் த ஸ்பீடு உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரெண்டோட பேஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா M4 வந்து 60,000ம் M4 Pro வந்து உங்களுக்கு 1,50,000ம் வருது. இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணதுல இன்னைக்கு ஹாப்பி தான். இதை இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே தெரியுற எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை ரீச் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க.